ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட், சிஎன்பிசி TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 15 என்னென்ன மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்ததுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எஸ்டர்டே ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது. 77 மந்த் லோவை எட்டியிருக்கு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 2.1% ட்ராப் ஆயிருக்கு ஜூன் 2025. ஸோ மேயோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. 2.8% இருந்திருக்கு மேலே, ஜூனில் 2.1% கம்மியாயிருக்கு. இட்ஸ் லோயஸ்ட் சின்ஸ் நவம்பர் 2018 பார்க்கும்போது நவம்பர் 2018 பார்க்கும்போது ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது. இந்த தடவை வந்தது தான். ஃபுட் இன்ஃப்ளேஷனும் 74 மந்த் லோவை எட்டியிருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் 19% சீப்பராக இருக்குது. பல்சஸோட வேல்யூ 12% ட்ராப் ஆகிருக்கு. பட் ஆயில்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆயில்ஸ் வந்து 17.8% எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் 12.6% எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மீட் அண்ட் ஃபிஷ் ப்ரைஸஸும் தேர்ட் மந்த்தாக கீழே கம்மியாக இருக்குது. எக்ஸு வந்து 2.6% காஸ்ட்லியராக இருக்குது. ஸோ 6 மந்த் ஹையை எட்டியிருக்கு எக்ஸோட ப்ரைஸ். ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் வந்து 0.1, அதாவது -0.13% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் லோயஸ்ட். கிளாத்திங் அண்ட் ஷூஸ் இன்ஃப்ளேஷன் 2.55%. பட் ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கோல்டு ப்ரைஸஸ்லாம் இன்னும் ஹை லெவலில் தான் இருக்குது. ராலிஸ் இந்தியா எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 8 to 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு இன்றைக்கி ராலிஸ் இந்தியா. நெட் ப்ராஃபிட் 98% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 95 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அதே Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்கன்னா 48 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 957 crore கொடுத்துருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்கன்னா 783 crore கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 56.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 150 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 56.3%. 96 crore-லேருந்து 150 crore. எபிடா மார்ஜின் 12.2%லேருந்து 15.6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுபராவ் கோர்ஷியா CEO ஆஃப் கம்பெனி இவங்க இப்போ ஸ்டெப் டவுன் ஆகிறாங்க. ஜூலை 24 பதவி விலகிறாங்க. ஸோ ஷி இஸ் மூவிங் டு அனதர் டாடா குரூப் கம்பெனிக்கு இவங்க மூவ் ஆகுறாங்க. அதுக்கு பதிலாக பாஸ்கர் சுவாமிநாதன்றவங்க நியூ CFO-வா அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. ஆகஸ்ட் 27 இவங்க பதவி ஏற்கிறாங்க. இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவங்களுக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸும் எஸ்டர்டே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட். இன்றைக்கி ஸ்டாக் அப் டு 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நெட் ப்ராஃபிட் 10% ஃபால் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 170 crore கொடுத்துருக்காங்க. அதே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ 1244.3 crore கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3.2% கம்மியாயிருக்கு. அதே சமயத்தில் இயர் ஆன் இயர் வைஸில் 1.9% கம்மியாயிருக்கு. எபிடா 1.6% கம்மியாயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். எபிடா மார்ஜினும் 13.57% கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் கம்மியாயிருக்கு. கம்பெனியோட CEO வாரன் ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் Q2 பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நிறையா டீல்ஸ் எங்களுக்கு கிடச்சிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அண்ட் தென் இயர் ஆன் இயர் வைஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனது, இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, JP Morgan அண்டர்வைட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸ்க்கு டார்கெட் ப்ரைஸ் 570 per share கொடுத்துருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 560 per share. சிட்டி செல் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 450. ICICI செக்யூரிட்டிஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 510 per share சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அண்டர்வைட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா டெக்னாலஜிஸ்க்கு. HCL டெக்னாலஜிஸ் எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. கன்சாலிடேட்டட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நம்ம பார்க்கலாம். HCL டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 4% வரைக்கும் ட்ராப் ஆயிருந்தது.
நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11% கம்மியாக கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 4258 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 3843 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணலை. ரெவன்யூ ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 30,349 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 30,287 crore. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ரெவன்யூ. எபிடா 9% கம்மியாக இருக்குது. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 5,286 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 4,942 crore. ஸோ எஸ்டிமேட்டை பண்ணதை விட கம்மியாக தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸும் கம்மியாக இருக்குது. எபிடா மார்ஜின் 18%லேருந்து 16.3% கம்மியாக இருக்குது. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 17.45%. எஸ்டிமேட்டை பீட் பண்ணல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லும் கம்மியாக தான் இருக்குது. HCL டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ₹12 per share. அதுக்கான ரெக்கார்ட் டேட் July 18. பதஞ்சலி ஃபுட்ஸோட போர்ட் மீட்டிங் கம்மிங் Thursday July 17 நடக்குது. ஸோ அன்னைக்கு போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறத பற்றி ஷேர் ஹோல்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் கம்பெனி போனஸ் ஷேர் கொடுக்கறது. அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா போனஸ் ஷேர் July 17 என்னன்னு தெரியும். HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட். இந்த Q1 ரிசல்ட் June 30, 2025 Q1 ரிசல்ட் இன்னைக்கு 6:30 PM ரிலீஸ் ஆகுது. HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் IPO இப்போ தான் 1 month முன்னாடி வந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட் Q1 ரிசல்ட் இன்னைக்கு வெளியாகுது. பவர்மெக் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனிக்கு 2 நியூ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. SJVN தெர்மல் கிட்டேருந்தும் அண்ட் ஜஹூபா பவர் கிட்டேருந்தும். அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து 551 crore ஆர்டர் கிடச்சிருக்கு பவர்மெக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. தீபக் ஃபெர்டிலைசர் 1200 crore டீல் போட்டிருக்காங்க வித் பெட்ரோநெட் LNGயோட எஸ்டர்டே போட்டிருக்காங்க. இனிமேல் பெட்ரோநெட் LNG சப்ளை பண்ணணும் கேஸை ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு தீபக் ஃபெர்டிலைசருக்கு சப்ளை பண்ணணும். ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே தீபக் வந்து இன்னைக்கு 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பெட்ரோநெட் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் இன்னைக்கு மார்னிங் தான் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 418 crore - 484 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 58.3 crore - 67 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாயிருக்கு. 13.94% 13.84% கம்மியாயிருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5.2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஹீரோ மோட்டார் கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 4 to 4.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 4414 வரைக்கும் போயிருந்தது நான் பார்க்குறப்ப. இன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் டாப் கெய்னர் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் தான். எதனால் டாப் கெய்னராக வந்தாங்கன்னா ஹீரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க Q2 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 அவங்களோட ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், யூகேலலாம் அவங்க என்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பிஸ்னஸை அந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களோட க்ரோத் Q2 நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ இது வந்தோடனே இன்றைக்கி 4 to 4.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. GM Breweries Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25.86 crore கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது டவுன் ஆயிருக்கு. 60.46 25.86 crore டவுன் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஹையர் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 24.94 crore 25.86 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 638 crore கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதே இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது 600 - 638 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கமும் ட்ராப் ஆயிருக்கு. 5.13 crore ட்ராப் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 608 crore சொல்லியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது 635.23 crore கம்மி பண்ணியிருக்காங்க 608. அதே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் Q1 கம்பேர் பண்ணும்போது 570.90 crore 608 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இயர் ஆன் இயர் வைஸ். TTK Prestige அவங்களோட
ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட்க்கு ஆகஸ்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன டிவிடெண்ட் கொடுக்குறேன், எவ்வளோ ருபீஸ்க்கு கொடுக்குறேன்னு இது வரைக்கும் சொல்லலை. இவங்களோட ஏஜிஎம் மீட்டிங் ஆகஸ்ட் 7 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 21 எல்லாருக்கும் பே அவுட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க டிடிகே ப்ரெஸ்டீஜ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி 73 rupees per ஷேருக்கு வந்திருக்கு. 5 daysல 6% டவுன் ஆயிருக்கு. யூபிஎஸ் இவங்களுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 85, இப்போ 73ல் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 85 per ஷேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஹை லோன் லாஸஸ் இருக்குது, எக்ஸ்பென்சஸும் ஹையாக இருக்குது. ப்ராஃபிட் டில் ஃபினான்ஷியல் இயர் 27 வரைக்கும் கம்மியாக தான் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட போர்ட் மீட்டிங் ஜூலை 26 நடக்குது. அன்றைக்கி அவங்களோட Q1 ரிசல்ட் தரதா சொல்லியிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸ்ரீராம் ஃபினான்ஸோட போர்ட் மீட்டிங் ஜூலை 25 நடக்குது. அன்றைக்கி அவங்களோட Q1 ரிசல்ட் தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மணி ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிளானிங் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ இஷ்யூயிங் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸா டிபென்ச்சர்ஸா எல்லாமே அன்றைக்கி Q1 ரிசல்ட் கொடுக்குற அன்றைக்கி ஜூலை 25 போர்ட் மீட்டிங் நடக்கிற அன்றைக்கி தெரியும். சன்ஃபார்மாவோட ஷேர் இன்றைக்கி 2.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேட்டன் செட்டில்மெண்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லிக்யூசெல்வி அந்த லான்ச்சு நடந்திருக்கு. இது ஒரு கிட்னி டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரக். ஸோ இதுக்கான யூஎஸ் பேட்டன் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1960 per ஷேர் கொடுத்துருக்காங்க சன்ஃபார்மாக்கு. எதனால் இவங்க டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிட்னி டிசீஸ் ட்ரக் இருக்குல்ல, ஸோ அது மூலமாக சன்ஃபார்மாவுக்கு $61 million அளவுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல் இன்க்ரீஸ் ஆகும், ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் இயர் 27ல் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும், $83 billion அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. மெயினாக இந்த கிட்னி டிசீஸ் ட்ரக் மூலமானு சொல்லிட்டு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சன்ஃபார்மாவுக்கு மார்கன் ஸ்டான்லி. ட்ரெண்டோட போர்ட் மீட்டிங் ஆகஸ்ட் 6 நடக்குது. அன்றைக்கி அவங்களோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட், டாடா குரூப் இவங்க வெப்சைட் ஜுடியோலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாரி ஐடிபிஐ பேங்க்கும் அவங்களோட Q1 ரிசல்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ஜூலை 21 தரதா சொல்லியிருக்காங்க. டெஸ்லா அஃபிஷியலாக லான்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் ஜூலை 15 இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஷோரூம் எங்கே பார்த்தீங்கன்னா பாண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் BKC மும்பையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஸ்லா மாடல் Y எலக்ட்ரிக் SUV தான் ஃபஸ்ட்டு மாடலாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 lakh, அரௌண்ட் 60 lakh வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செகண்ட் ஸ்டோரை டெல்லி NCRல ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மந்த் லாஸ்ட்டில். அண்ட் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் பெங்களூருக்கும் வருவோன்னு சொல்லியிருக்காங்க டெஸ்லா. மகாராஷ்டிரா பேங்க் அவங்களோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்தோடனே இன்றைக்கி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 23.14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1593 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் 16.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7879 crore கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 12.03% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2570 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17.60% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் டெபாசிட் 14.07% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் NPA 1.85%லேருந்து 1.74% கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அதேமாரி நெட் NPAவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 0.20%லேருந்து 0.18% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வைஸ் 14.63% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 5.46 lakh crore இவங்க டோட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா பேங்க். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.